உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. சீக்கிரமாவே சீதாவோட அக்கௌண்ட்டுக்கு கேஷ் போய் ஆகணும். மேக் இட் குயிக். முதல்ல இந்த பிரியா அக்கௌண்ட்டுக்கு பணம் எப்படி போச்சுன்னே தெரியல. பாஸ் மாதிரி நடிக்கிறது இல்லாம இங்க வேற இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி வேற. ஆனா அவகிட்ட எப்படி போய் பேசுறது? தெரியாம அக்கவுண்ட்ல பணம் போயிடுச்சுமா, ப்ளீஸ் அது திரும்பி கொடுத்துறேன், இப்படி கேட்க முடியுமா? ஆனா வேற வழி இல்ல, கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா ராம் என்ன கொன்னு போட்டுருவான். சார். ஹாய் ராம். பாஸ் வந்திருக்காரு, எழுந்திருங்க. எஸ் சார். ராம், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? மீட்டிங்கை பத்தி டீம்ல யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலையே சார். மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துக்கணும்னு எனக்கு தெரியாது சார். அதனால இந்த மீட்டிங்க்கு யாரெல்லாம் வரணும்னு நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இன்னுமா சொல்லவே இல்லை நீங்க? இவ்வளோ லேட் பண்ணா எப்படி? ஒரு வேலை பண்ணுங்க சீதா, நீங்களும் மீட்டிங் வாங்க. நானா? அதுக்கப்புறம் இவ்ளோ பணத்தை வச்சு என்ன வாங்கலாம்? பிரியா, அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோ அவே. பாஸ் டி. சார் நீங்களா? அது நான் பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. யா, gift கொடுத்தது மட்டும் இல்லாம பர்சனலா மீட் பண்ண கூட ஐடியா பண்றாரா? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. எனக்கு எப்போ ஈவினிங் வரும்னு இருக்கு. நீங்க ஏதாவது பர்சனலா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா சொல்லுங்க. அவங்க 2 பேரும் வந்துட போறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? சீதா அவளோட பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா. ராமா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெயிண்டிங் நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர். எது? இந்த பெயிண்டிங் நல்லா இருக்க விஷயமா? இல்ல, உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல போறது. யா, எனக்கு தெரியும். நீங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் ஆவீங்கன்னு தெரியாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நான் ரியாக்ட் ஆகுறேன். இல்ல, உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க. டோன்ட் வரி, நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் இங்க வந்திருக்கேன். உங்க வேலையை கூட நான் சிம்பிளா மாத்துறேன். இந்த கிஃப்ட உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். கிஃப்டா? நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் அனுப்புனீங்க. ஆனா இத மட்டும் நான் என் சொந்த பணத்துல தான் வாங்கிட்டு வந்தேன். பாக்குறவங்க கண்ணுக்கு இத பாக்குறப்போ ரொம்ப சின்னதா தான் தெரியும். ஆனா உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். கிஃப்ட் காஸ்ட்லியா இருந்தா மட்டும் போதாது, அதுல அன்பு இருக்கணும். கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ஐம் சோ சாரி. ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருக்கேன், நீங்களும் பேசுங்க சார்.
இங்க பாருங்க பிரியா, இப்ப உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நினைச்சு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்லாவே புரியுது சார். ஆனா இதை சொல்லாம இருக்க முடியாது. நான் இதை சொல்லி ஆகணும். சொல்லுங்க சார். உங்களுக்கு அனுப்பின பணம் உங்களுக்கு இல்ல, அது இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு சேர வேண்டிய பணம். தவறுதெல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க அந்த பணத்தை ஆபீஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. சார், நீங்க நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்கல்ல? பணத்துக்காக ஒண்ணு நான் உங்களை வேற எதுவும் பேசாதீங்க. இந்த விஷயத்த நான் ஆபீஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்க எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து அங்க சொல்ல முடியாம தான் இங்க வர சொன்னேன். உங்க கிஃப்ட் நீங்களே வச்சுக்கோங்க. சார், அந்த பணம் என்னோடதான் இல்லாம இருக்கலாம். ஆனா இது மனசார நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பிரியா, என்ன ஆச்சு? அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சிருச்சா? என்னங்க ஆச்சு இவளுக்கு? ராம், எஸ் பாஸ். பிரியா கிட்ட நான் பேசியாச்சு. சீதா கிட்ட நீங்க பேசிருங்க. நானா பாஸ்? யா, I think you can handle it. Meet me later. Okay, boss. சரி, வாங்க. நினைச்சபடி எல்லாம் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு உங்களோட அட்வான்ஸ் சேலரி அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். பாஸ் ஏற்கனவே உங்களுக்கு அப்ரூவல் கூட கொடுத்துட்டாரு. உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? வந்து ஐ டோன்ட் நோ, somehow பை மிஸ்டேக் பணம் வந்து பிரியா அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.